வெல்கம் டு எங்கேயும் சமையல். இன்னைக்கு அம்மா என்ன சமைக்க போறாங்கன்னு கேட்டுருவோமா? இன்னைக்கு என்னம்மா சமைக்க போறீங்க? ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம கிச்சனில் சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். அதுவும் குக்கர்லேயே எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். சரி, நம்ம இப்போது சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு ஒவ்வொன்றா நம்ம பார்த்துடலாமா? சிக்கன் 3/4 கிலோ, பாஸ்மதி ரைஸ் 1/2 கிலோ, பெரிய வெங்காயம் 200 கிராம், தக்காளி 200 கிராம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 டேபிள் ஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், ஆயில் 100 மில்லி, தயிர் 100 கிராம், பச்சை மிளகா 3, புதினா 1 கைப்பிடி, கொத்தமல்லி 1 கைப்பிடி, பட்டை 2, கிராம்பு 5, ஏலக்காய் 3. சரி, நம்ம இப்போது வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, புதினா எல்லாம் கட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போது அரிசியை கழுவி ஊற போட்டுடலாம். 1/2 hour ஊறணும். தண்ணிடுறோம். அரிசியை கை கொடுத்து நல்லா பிசையக்கூடாது. பிசைஞ்சிங்கன்னா அரிசி 2 உடஞ்சிரும். அரிசியை கழுவியாச்சு. இப்போ 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். சரி, நம்ம இப்போ அடுப்பை ஆன் பண்ணிடலாம். குக்கர் இடலாம். இந்த குக்கர் 1 கிலோ செய்யலாம் பிரியாணி. ஆனால் நம்ம இப்போ 1/2 கிலோ பிரியாணி தான் நம்ம செய்ய போகிறோம். 100 மில்லி ஆயில் ஊற்றிக்கிடலாம். ஆயில் சூடானோன்னா 2 பட்டை, 6 கிராம்பு, 3 ஏலக்காய். ஆனியன் இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பிரியாணி டேஸ்ட் கொடுக்கும். எவ்வளவு தூரம் நம்ம வதக்குறோமோ ஒவ்வொரு பொருள் போட்டு அவ்வளவு தூரம் பிரியாணி டேஸ்ட் கொடுக்கும். அதனால் அவசரம் இல்லாமல் பொறுமையாக நீங்கள் பிரியாணி செய்யுங்க. இன்னும் அஞ்சலி புகழே சொல்லலை. ஆமாங்க, அஞ்சலி நல்லா வெட்டும். ஆமாங்க, எங்கள் வீட்டில் இருக்குதுல அஞ்சலி ஒண்ணுதாங்க. எனக்கு புரியல, வீட்டில் தான் இருக்கேன், சொல்லுங்க. அஞ்சலி இருக்குதுல்ல அந்த பிள்ளை, அதுதான் ஆனியன் கட் பண்ணுது. அஞ்சலி யாருன்னு சொல்லுங்க. அது இருக்குல்ல பொண்ணு. என் பொண்ணு தாங்க வெங்காயமே வெட்டி கொடுத்துச்சு. என் பொண்ணு வெங்காயம் கட் பண்ணால் பிரியாணியே டேஸ்ட் கொடுக்கும். பார்த்துக்கங்க, அவ்வளோ சூப்பராக கட் பண்ணும். நீங்களே பார்த்துருப்பீங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ நைஸாக கட் பண்ணி வச்சுருங்க. அதுக்குன்னு உங்கள் வீட்டிலலாம் வெங்காயம் கட் பண்ணலாம் கூப்பிட்றாதீங்க. பயப்படாதடா, கூப்பிடலாம் மாட்டாங்க. கூப்பிட்டால் நோ சொல்லிட முடியாதுல்ல. ஏன்னா இங்கேயே வீட்டில் வெங்காயம் கட் பண்ண சொன்னாவே மூக்குலையும் கண்ணுலையும் ஒழுக விடுறாங்க. இருந்தாலும் பொண்ணை பார்க்காதீங்க, பொருளை பாருங்க. வெங்காயம் வதங்குறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் அவசரப்படாதீங்க. கொஞ்சம் நம்மளுக்கு பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். என்ன குக்கர் தான் ஹைட்டாக இருக்குது, பார்க்க முடியல. அதுக்கு தாண்டா சொல்கிறது என்ன மாதிரி வளரணும்னு. இல்லை, எனக்கு புரியலை. அம்மா மாதிரி ஹைட்டாக இருக்கணும். காம்ப்ளைண்ட் குடிக்க சொல்கிறீங்க என்னப்பா? மா, உங்களோட நான் தான் ஆயிட்டே. நீ இதெல்லாம் நானும் இப்போ ஹைட்டாக இருக்கிறேன்னா
என் பொண்ணு இப்போ பிரியாணி செய்கிறத பார்த்துட்டு இருக்குது. நாளைக்கே பாருங்கள் எங்கள் வீட்டில் சிக்கன் பிரியாணி செஞ்சு கொடுத்துரும். நான் உங்களுக்கு பல்லி பிரியாணியே செஞ்சு தரேன். சிக்கன் என்ன சிக்கன்? ஏன்டா பல்லி பிரியாணி செஞ்சு எல்லாத்தையும் சாகடிச்சிடலான்னு திட்டம் நானும் போட்டுருக்கியா? ட்ரை தான் பண்றேன், நடக்க மாட்டுதில்ல. எத்தனை நாளாக இந்த திட்டம் போட்டிருக்கிறீங்க? சுமார் 6 வருடங்களாக. அட இனிமேல் உன்னை நம்பக்கூடாது. அப்படி சொன்னாலும் சமைக்க விட மாட்டீங்க. என்னம்மா கரீம்பாய் பிரியாணியா? ட்ரெண்டிங் பிரியாணி போல. இல்லைடா, இது நம்ம எப்பவும் செய்கிற பிரியாணி தான்டா. ஆனால் இது சூப்பராக இருக்கும் இந்த பிரியாணி. ஓ, பாய் பிரியாணி மாதிரி. பாய் பிரியாணியே தான். எரங் பாய். சரி, இப்போது வெங்காயம் இந்த மாதிரி பொன்னிறமாக வதங்கணும். இப்போது நம்ம ஒவ்வொரு பொருளாக நம்ம போடலாம். ஃபஸ்ட்டு மல்லித்தழை. அடுப்பை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. கம்மி பண்ணி வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு பொருளாக போட்டு வதக்கலாம். மல்லி ஒரு கைப்பிடி, புதினா ஒரு கைப்பிடி. நம்ம இப்படி எண்ணெயில் வந்து வதக்கும்போது தான் பிரியாணி வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். இன்னொரு வாட்டி சொல்லுங்க. கை பிடிக்கவா? பிடிச்சிக்கடா கையா. இப்போது கொத்தமல்லி எல்லாம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். பிரியாணிக்கு மட்டும் நம்ம இஞ்சி பூண்டு அரைக்கிறது வந்து இஞ்சி 50 கிராம் போட்டுக்கோங்க, பூண்டு 25 கிராம் போட்டுக்கோங்க. ஏன்னா பூண்டு எச்சா போட்டோம்னா பிரியாணி திகட்டும், சாப்பிட முடியாது. அதனால் பிரியாணிக்கு மட்டும் நம்ம தனியாக அரைச்சி போட்டுக்கலாம். இஞ்சி அதிகப்படுத்திட்டு பூண்டு கம்மி பண்ணிக்கலாம். ஏண்டா புரிஞ்சதா? புரிஞ்சதுமா. ஒரு நாள் நீ சமர. நான் தானே. இதே மாதிரி அம்மா செய்கிறத பார்த்துக்கோ. பார்த்துட்டு ஒரு நாளைக்கு அப்பாவை மட்டன் எடுத்துகிட்டு வர சொல்கிறேன். மட்டன் பிரியாணி செய், சரியா? இப்போ ஒரு சிச்சுவேஷன் சாங் பாட்டா கேட்பீங்களா? பாரா. குயில பிடிச்சி குண்டு அடிச்சு பாட சொல்லிக்கிற உலகம். இங்க வந்து குயில பிடிச்சி கிச்சன்ல அடைச்சு பிரியாணி செய்ய சொல்லுகிற உலகம். அது எப்படி செய்யும்பா? அது எப்படி செய்யும்பா? அப்ப வெறும் வாய் மட்டும்தான்ப்பா இருக்குது. அப்பா வேலைக்கு ஒன்றும் ஆகாதப்பா. செஞ்சு கொடுங்கப்பா, சாப்பிட்றோம்ப்பா. அதுக்கு தான்ப்பா வாய் இருக்குது. இப்போது இஞ்சி பூண்டு வதங்கிருச்சு. இப்போது நம்ம வந்து பச்சை மிளகா போட்டுக்கலாம். பச்சை மிளகா வந்து முழுசாகவே போட்டுடலாம். பச்சை மிளகா போட்டதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் இப்படி நம்ம எண்ணெயில் போட்டோம்னா நம்மளுக்கு பிரியாணி கலர் கொடுக்கும். நம்ம எதுவும் கலர்லாம் சேர்க்கலை. அடுத்து நம்ம தக்காளி போட்டுக்கலாம். இப்போ வந்து சிக்கன் பிரியாணி நம்ம வந்து 1/2 கிலோ தான் செய்கிறோம். அதுக்கு வந்து சிக்கன் வந்து 1/2 கிலோ தான் போடணுமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அப்படி இல்லை, 1/2 கிலோவும் போடலாம், 3/4 கிலோவும் போடலாம். ஆனால் எச்சா மட்டும் போடக்கூடாது. ஏன்னா நம்ம போடுற மசாலா வந்து 3/4 கிலோ சிக்கன் கலவாக தான் இருக்கும். அதனால் எச்சா போடாதுங்க. 1/2 கிலோ சிக்கன் போடுங்க, இல்லைன்னா 3/4 கிலோ சிக்கன் போடுங்க. நம்ம இன்றைக்கி 3/4 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் தக்காளி சீக்கிரம் வதங்கும். இப்போது தக்காளி நல்லா வதங்கிருச்சு இந்த மாதிரி. இப்போ வந்து நம்ம தயிர் ஊற்றிடலாம். தயிர் வந்து கெட்டி தயிராக இருந்தால் நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு.
ஏமா ஒரு டவுட்டு, இப்போ சிக்கன் வந்து இப்படியே போட்டா போதுமா, இல்லை ஏதாச்சும் மசாலா போட்டு ஊற வச்சு அந்த மாதிரி எதுவும் ப்ராசஸ் இருக்கு? அந்த மாதிரிலாம் இல்லைடா. சிக்கன் நம்ம இப்படியே போட்டோம்னா சிக்கன் வதங்குதுல்ல, நல்லா வதங்க வதங்க நம்மளுக்கு வந்து உப்பு காரம் எல்லாம் சிக்கன்லேயே பிடிச்சிக்கிறோம். அப்போ வந்து பிரியாணி நல்லாயிருக்கும். நம்ம மசாலா தடவி வச்சு போட்டோம்னா அது ஒரு மாதிரியாக இருக்கும். பிரியாணி பண்ணால் தான் நல்லாயிருக்கும். பிரியாணிக்கு எந்த மாதிரி பீசஸ் அந்த மாதிரி எந்த மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும்? பிரியாணிக்கு வந்து பெருசு பெருசாக இருக்கணும்டா பீஸு. லெக் பீஸும் நம்ம எடுத்துக்கலாம். இன்றைக்கி ஆனால் நம்ம லெக்கில் தான் எடுத்துருக்குறோம். சரி, இப்போ வதங்கிருச்சு நல்லா. நம்ம இப்போ சிக்கன் போட்டுடலாம். சிக்கனில் வந்து தண்ணியே இருக்கக்கூடாது. நல்லா கழுவி தண்ணியெல்லாம் வடிகட்டி வச்சுட்டு நம்ம சிக்கனை போட்டுருவோம். நம்ம பாரு, இன்னைக்கு லெக்கில் தான் பிரியாணி செய்கிறோம். நம்ம எவ்வளவு வதக்குறோமோ அவ்வளவு பிரியாணி டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பிடுறோம். நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கிறோம் தக்காளி வதங்குறதுக்கு. அதனால நம்ம பார்த்து அளவாக போட்டுக்கலாம். அப்புறம் தண்ணியெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கலாம். அதாவது அஞ்சலினால தான் இந்த பிரியாணி நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க, அப்படி தானே? ஆமாண்டா. சமைக்கிறது நான், கஷ்டப்பட்டு சமைக்கிறது நான். வாயிலே வடை சுடுறாங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் இது. எது இது? நீங்களே சொல்லுங்க. விட்டு கிண்டுறது பெரிய விஷயமா? உட்காந்து கட் பண்ணி எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி கொடுப்போமாமா? இவங்க 4 கிண்டிட்டு நான் செஞ்சேன்னு சொல்லுவாங்களாமா? அதுவும் இதுல வந்து விசில் இறக்குறதுல இருந்து டே ஆஃப் பண்ணிடுறான், டே அங்க பாருடா 3 விசில்டா, சிம்ல வைடான்னு சொல்றதெல்லாம் எனக்கு. ஏமா இதெல்லாம் ஒரு வேலைன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? இந்த அடுப்பில் நின்று வேர்வை கொட்ட சமைக்கிறது நாங்கள். ஆனால் இவங்க வாயிலேயே பேசி வடையை சுட்டுட்டு போயிடுறாங்க ஈஸியாக. இப்போ வதங்கிருச்சு. நம்ம தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி எச்சா ஊற்றுனீங்கன்னா பிரியாணி வந்து குழஞ்சிடும். நம்ம இப்போ வந்து 2 டம்ளர் எடுத்துருக்குறோம். அதனால நம்ம 3 டம்ளர் தண்ணி ஊற்றுறோம். அம்மா, இப்போ நீங்க மெஷர்மெண்ட் ஊத்துனீங்கல்ல தண்ணி அளவு, இதுல தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்றாங்க. இன்னொரு வாட்டி தெளிவா சொல்றீங்களா? இன்னொரு வாட்டியாடா? ஒன்றும் இல்லைடா. இப்போ வந்து நம்ம 1 டம்ளர் அரிசி எடுத்துருக்குறோம்னா இந்த டம்ளரில் 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். இப்போ வந்து நம்ம வந்து 2 டம்ளர் அரிசி போட்டிருக்கிறோம். அதுக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இப்போ வந்து நம்ம உப்பு காரம் புளிப்பெல்லாம் டேஸ்ட் பார்த்துடலாம். கரெக்டாக சொல்கிறா. எதுக்கும் நான் டேஸ்ட் பார்த்துக்கிறேன். டவுட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது. உப்பு கரெக்டாக இருக்கு. கரெக்டாக இருக்குது. சரி, நான் ஒரு வாட்டி நீங்கள் பாருங்கள். கொஞ்சம் உப்பு பத்தலை. ஏம்மா உப்பு கரெக்டாக? ஆமாடா, சிக்கன் போட்டிருக்கிறோம்ல. ஓ, அப்போ கொஞ்சம் உப்பு தூக்கலாக இருக்குமா? இப்போ நம்ம சிக்கன் போட்டிருக்கிறதுனால எப்படி இருக்கிறதுனா உப்பு காரம் கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம அரிசி எல்லாம் போடும்போது வந்து அந்த உப்பு காரம்லாம் கரெக்டாக எடுத்து கொடுக்கும். ஆமாம். இப்போது இவங்க உப்பு போட்டிருந்தாங்க. இப்போது அந்த வாட்டர் லெவலுக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஆனால் இப்போ அவங்க சிக்கன் போட்டாங்க அப்படின்னா அது மாறும்னு சொல்கிறாங்க. ஸோ கொஞ்சம் உப்பும் மிளகாத்தூளும் தூக்கலாக இருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம அரிசியை போட்டுடலாம். அரிசியை வந்து நல்லா தண்ணி இல்லாமல் வடிகட்டி வச்சுக்கோங்க.
அரிசி போட்டுட்டு கிண்டி விடாதீங்க, பொறுமையாக கிண்டுங்க, இல்லைன்னா அரிசி வந்து ரெண்டு ரெண்டாக உடஞ்சிடும். இப்போது நம்ம மூடி போட்டுடலாம். மூடிடுறோம், குக்கர் மூடிடுறோம். இப்போது விசிலு அடங்கிருச்சு, நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பிரியாணி எப்படி வந்திருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். வாவ், இந்த மாதிரி தான் பிரியாணி இருக்கணும். பார்த்தீங்களா, அடியே பிடிக்கல பார்த்தீங்களா குக்கரு. இப்போது சூடாக சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நம்ம டேஸ்ட் பார்த்துடலாமா? டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இங்கே வாங்கடா. சூப்பராக இருக்கா? சரி, நானும் டேஸ்ட் பார்த்துக்கலாம். சிக்கனில் நல்லா இருக்கு, அந்த காரமும் அந்த உப்பும் நல்லா இருக்கு. சூப்பராக வந்திருக்குங்க சிக்கன் பிரியாணி. நீங்களும் இதே மாதிரி இதே அளவோட செஞ்சு சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மோர் வீடியோஸ்க்கு எங்கேயும் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.